வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழ், ஸோ அது தொடர்பாக ஒரு சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து தெளிவுபடுத்துகிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஜனனி அவர்கள், லாஸ்ட்லி அவர்கள் எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலுமே ஜனனி, குணசீலன், அப்புறம் வந்து லாஸ்ட்லியா மரியநேசன், இந்த ரெண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்களையும் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய பேர் வந்து பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முத்திரை வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்குள்ள இவங்களுக்கு அப்புறம் அடுத்தது யாரு அப்படின்னு பல பேர் இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு ஆவலா இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம். ஒருத்தருடைய வாழ்க்கையை 100 நாள் இல்லை, பிக் பாஸ்க்குள்ள போனாலே லைஃப் வந்து மாறிடும். ஸோ அப்படி ஒரு பொக்கிஷம், சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை எங்கேயோ போகும். ஸோ அப்போ பல பேர் வந்து திறமை உள்ளவர்கள் வந்து காத்திருக்காங்க இந்த பிக் பாஸ் 8 தமிழில் நம்ம பேர் இருக்குமா அப்படின்னு. அது தொடர்பாக சில அப்டேட் கருத்துக்கள், சரிங்களா? அடுத்தது வந்து மணி அவர்கள், பிக் பாஸ் 7 தமிழ் பிரதீப் ஆண்டனி அவர் தான் உண்மையான வின்னர். 35 நாள்லயே அவருக்கான டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரதீப்பால தான் இன்னொருத்தங்க டைட்டில் வின் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ அவருக்கு பிரதீப் ஆண்டனிக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் 7 தமிழ்ல ஒருத்தர் நாயகனாக ஜொலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அதுவும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில பிரபலமா ஒரு சூப்பர் ஸ்டாரா ஜொலிப்பது அப்படின்னா மணி அவர்கள் தான். ஒருத்தரை இந்த உலகம் எவ்வளவு தூரம் நேசிக்கின்றது அப்படி என்பதை அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தெரிய வரும். யாருன்னே தெரியாதவங்க கொண்டாடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பர்த்டே, தளபதி விஜயன் அவர்களுடைய பர்த்டே, அவர்களுடைய பர்த்டே, MS தோனி அவர்களுடைய பர்த்டே, MS தோனி அவர்களுடைய பர்த்டே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை உலகமே கொண்டாடும், அது வழக்கம். ஆனால் பிக் பாஸுக்குள்ள போன ஒரு செலிபிரிட்டியோட ஒரு போட்டியாளரோட ஒரு பர்த்டே, எத்தனை பேருப்பா கேக் கட் பண்ணுறாங்க, உணவு கொடுக்குறாங்க, அப்படி கொண்டாடினதை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன், வியந்தேன். அதை பற்றிய அப்டேட். அப்புறம் இந்த பிக் பாஸ் 8 தமிழோட ஸ்டார்டிங் டேட், சரிங்களா? இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தமிழ் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, பிக் பாஸ் 8 தமிழ் வந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக், இல்லை அப்படின்னா செகண்ட் வீக் 13, இல்லைன்னா தேர்ட் வீக் 20, இந்த திகதிகளில் தான் ஆரம்பிக்கும். அப்போ பிக் பாஸ் டீம் வந்து கான்டெஸ்டன்ட் செலெக்ஷனை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு 2 வீக் இல்லை 3 வீக் இருக்கக்குள்ள அப்போதான் அந்த கான்டெஸ்டன்ட்ஸ்க்கான அழைப்புகள் போகும். அதாவது ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் இருந்து மோஸ்ட்லி போகும், சரிங்களா? இப்போவோ இல்லை அடுத்த மாதம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கோ யாருக்குமே கால் போக சான்ஸே இல்லை. அப்படி யாருக்காவது கால் வருது, நாங்கள் பிக் பாஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க, ஃபோனை அப்படியே வச்சிருங்க, சரிங்களா? இன்னொன்று, உண்மையான ஒருத்தங்க பேசுகிற விதம், ப்ரொஃபஷனலிசம் எப்படி இருக்குன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இப்போ நிறைய விடயங்கள் நடக்குது. பல செலிபிரிட்டிஸுக்கு வந்து கால் போயிருக்கு, நாங்கள் வந்து பிக் பாஸ்லேருந்து பேசுகிறோம்னு. அப்போ பிக் பாஸ் சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு எந்த போட்டியாளருக்கு நாங்கள் கால் பண்ண மாட்டோம் அப்படின்னு, சரிங்களா? ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்டோபர் மாதம் தான் பிக் பாஸ் ஆரம்பம். அப்போ அந்த போட்டியாளர்களுக்கான அழைப்பு வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் போகும். மோஸ்ட்லி ஆகஸ்ட் நடுவில் தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படிதான், சரிங்களா? ஸோ அதனால மக்கள் உஷாராக இருங்கள் அப்படி என்பதை சொல்லிக்கிறேன். ஒரு அப்டேட். அடுத்தது வந்து ஜனனி அண்ட் லாஸ்லியா, ஜனனி மேம் அண்ட் லாஸ்லியா மேம் கண்டிப்பாக பல பேருக்கு இவங்க ஒரு முன்னுதாரணம். இவங்க வழியிலேயே பல பேர் இப்போ பயணிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு இதோன்றிருக்கு, சரிங்களா? ஒருத்தன் முன்னுக்கு வந்தான்னா, அதுவும் கஷ்டப்பட்டவன் முன்னுக்கு வந்தான்னா பொறுக்காது, தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. ஸோ அண்ட் இன்னொன்று, ஒருத்தங்க அழகா இருந்தாலும் அவங்கள பிடிக்காது. பணக்காரி அழகா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் இல்லை மிடில் கிளாஸில் இருக்கவங்க அழகாக இருந்தால் அதுவும் சில பேருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பேர் இப்போ யூடியூப்பில் வீடியோவில் ரீல் போட்டாலும் பல பேருக்கு வயிறு எறியும். அப்படி லாஸ்ட்லி அவர்கள் செய்தி வாசிக்கக்குள்ளேயும் சரி, அந்த டைமில் ஒரு சேனலில் ஜனனி அவர்கள் வந்து அவங்க டிக்டாக்ல வீடியோ போடக்குள்ளேயும் சரி, யூடியூப்பில் இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ணிக்கலையும் சரி, எதியாத வயதுகள் இல்லை.
முக்கியமாக பல பெண்கள் பல பேர் அப்படிப்பட்டவர்கள் வந்து இவங்க பிக் பாஸில் வந்தோன்னா பயங்கரமாக வயிறு எறிஞ்சாங்க. இப்பயும் எரிஞ்சோன்னு தான் இருக்காங்க. சரியா? ஆனால் லாஸ்லியா அண்ட் ஜனனியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வேறு டொப்பில் இருக்காங்க. பல பேரை வாழ வச்சிருக்காங்க. சரிங்களா? முக்கியமாக ஜனனி அவர்கள் எல்லாம் இந்த 2 வருஷத்துக்குள்ள அவங்களால வாழ்க்கை பெற்றவர்கள் பல பேர். இப்போ ஃபோட்டோ ஷூட் ஒருத்தங்க செலிபிரிட்டி வச்சு எடுக்கிறது, பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர் வச்சு எடுக்கிறதுனா சாதாரண விடயம் இல்லை. பட் ஜனனி அவர்கள் அந்த வாய்ப்புகளை பல பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த நல்ல எண்ணம் தான் இப்போ ஜனனி அவர்களை உச்சத்தில் வச்சிருக்கு. 7-8 படம் கைவசம் இருக்கு. அந்த பொண்ணு அடுத்த ஸ்ரீதேவி, ஃபர்ஸ்ட் ஜனனி. சரியா? மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ அப்படி ஒரு இன்னொரு நாடு, முக்கியமாக யாழ்ப்பாணம் இலங்கையிலேருந்து வந்து இவ்வளவு தூரம் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றதுனாலேயே பல பேர் இந்த பிக் பாஸ் 8 தமிழில் ஸோ ஜனனியை போல எங்களுக்கு சான்ஸ் வருமா, லாஸ்ட்லியா போல சான்ஸ் வருமானு பார்த்து கொண்டிருக்கார்கள், காத்து கொண்டிருக்கார்கள். என்னோட விருப்பமும் அதுதான். சீசன் 7 பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் போயிட்டு அதனாலேயே விறுவிறுப்பு இல்லாமல் போச்சு. நேப்பட்டிசம் ஃபேவர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த வாரிசுகளோட புதல்வர்களையும் புதல்விகளையும் உள்ளுக்குள்ளே போடுறதால தான் பிரச்சனை. ஸோ இப்போ ஜனனியை போல லாஸ்ட்லியாவை போல இப்படியான நபர்கள் அதிகமாக போடக்குள்ள இந்த நேப்பட்டிசம் ஃபேவர்ஸத்துக்கு சான்ஸே இருக்காது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பிடிச்சதும் இப்படியான புதுமுகங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ஃபோனை வச்சு ரீல் போட்டு இல்லை ரிவ்யூ பண்ணி இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இல்லை வ்ளாக் பண்ணி அப்படி தன்னால் முன்னுக்கு வந்த நபர்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு பெரியது பிளாட்ஃபார்மாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கணும் என்றதான் மக்களோட விருப்பம். கண்டிப்பாக இந்த வாட்டி இலங்கையிலேருந்து 2 பேரையாவது எடுக்கணும் என்றதான் என்னோட இது. ஸோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அப்படி சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் எண்டிங்கில் இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி தான் கால் வரும். ஸோ காத்துருங்க. இது வரைக்கும் இலங்கையில இருந்து வருவாங்களா இல்லையா அப்படி என்பது இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் உறுதியாக தகவல் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சிகள் வந்து முடிந்த வரைக்கும் உங்களோட திறமைகளை வெளி உலகுக்கு வந்து காமியுங்க. சரிங்களா? டான்ஸாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், உங்களோட திறமைகள் வாட் எவர், இவன் கேமிங் பண்ணி கூட ஃபேமஸ் ஆகிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஸோ அது வந்து ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸோ டிக்டாக் இருக்குது. ஸோ இப்படியான தளங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜனனி மேம் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, லாஸ்ட்லியா மேம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த முயற்சி என்றது அவங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிக் பாஸோட கதவை திறப்பவர்கள் கண்ணில் படுவதற்கான ஒரு முதல் இது. உங்களோட கையில் இருக்க ஃபோனு, அதில் இருக்க சோஷியல் மீடியாவில் உங்களோட திறமைகளை உலகிற்கு காமிங்க. எவ்வளோ தூரம் அந்த வீடியோக்கள் அதெல்லாம் லட்சம் பேர் பார்க்கணும் இல்லை, பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து உங்கள்கிட்ட திறமை இருக்க ஒரு 1000 பேர் பார்த்தாலும் அந்த 1000 பேருக்குள்ள முக்கியமான நபர்கள் பார்த்தார்கள்னா கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட இந்த திறமை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அழைப்புகள் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் மேட்டர். ஸோ காத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. எத்தனை பேர் எவ்வளவு பேர் என்னென்ன விடயங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. விலங்குகளுக்கு உணவு கொடுக்கிறதா இருக்கட்டும், பல குழந்தைகள் ஆசிரமங்கள், சிறுவர்கள் இல்லங்கள், பாடசாலைகள் அங்க போய் உணவுகளும் ஸ்வீட்ஸும் வழங்கினதா இருக்கட்டும், அப்புறம் பெட்டியா சாப்பாட்டுகள், சாப்பாடு இல்லாதவர்கள் பசித்தவர்களுக்கு வழங்கினதா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 10-12 இடத்துல கேக் கட் பண்ணியிருக்காங்க அவருடைய பர்த்டே கண்ணு. அதை வந்து பசித்தவர்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், ஆடைகள் வழங்கினதா இருக்கட்டும், தண்ணி பாட்டில் வழங்கினதா இருக்கட்டும், டிஷர்ட் அதுகள் வழங்கினதா இருக்கட்டும். இப்படி இதெல்லாம் இந்தியாவில் மட்டும். இப்படி வந்து மணி அவர்களுடைய பிறந்த நாள மணி அவர்களுடைய ரசிகர்கள் இதுவரைக்கும் எந்த பிக் பாஸ் போட்டியாளருக்கும் ஒருத்தருடைய ரசிகர்கள் கொண்டாடாத அளவுக்கு, சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மணி மாஸ்டரோட ரசிகர்கள் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேர் ஒருத்தரை கொண்டாடுறாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட நல்லவராக இருக்கணும் அப்படி என்பது இந்த உலகத்துக்கு இது ஒரு வெளிச்சம். எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்றதை மணி அவர்கள் வந்து நிரூபித்திருக்காங்க. மணி ரசிகர்களுக்கு பிக் சல்யூட். கண்டிப்பா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இப்படியான விடயத்தை நான் வந்து பார்த்தேன். சரிங்களா? மணி அவர்களுடைய ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கு. லெட்ஸ் see. சரிங்களா? இது மணி அவர்களுடைய ரசிகர்கள் பண்ண சம்பவம், சாதனை, அதை பற்றிய அப்டேட். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழுக்கு இப்போ டிடிஎஃப் வாசன், அப்புறம் சாலின் சோயா, இர்ஃபான், அப்புறம் குக் வித் கோமாளி, இவங்களோட பேர்லாம் எப்படி அடிப்படுதுன்னா தி ஆர் த ஃபேவரட்ஸ். சரிங்களா? பொதுவாக குக் வித் கோமாளிக்கு போனவங்க ஒவ்வொரு சீசனுமே 2-3 பேர் வந்திருக்காங்க. அதே போல் இந்த முறை இந்த ஆகஸ்ட் மாதம் தெரிவு எடுக்கக்குள்ள, அழைப்புகள் போவைக்குள்ள
கண்டிப்பாக குக் வித் கோமாளியில் இருப்பவர்கள் சாலின் சோயாவாக இருக்கட்டும், இர்ஃபானா இருக்கட்டும், சுஜித்ராவாக இருக்கட்டும், அக்ஷிதா அப்படின்னு இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், ஏன் குரேஷியா இருக்கட்டும், புகழ் இவங்களா இருக்கட்டும், இவங்கள 2-3 பேர் வர சான்சஸ் அதிகம். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ், அந்த ஃபேவரட் அதில் வந்து இப்போ இருக்காங்க அப்படின்றதான் நான் அப்பயும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் அந்த ரிசல்ட் வரைக்குள்ள நான் சொன்னது அப்போ புரியும். சரிங்களா? ஓகே மகளே. ஸோ பிக் பாஸுக்கான அழைப்புகள், போட்டியாளர்கள் தெரிவுகள் எல்லாம் ஆகஸ்ட்ல தான் ஒஃபிஷியலி டீம் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ஆகஸ்ட் எண்டிங்கில் அல்லது ஆகஸ்ட் 3ஆவது வீக்கில் அல்லது செப்டம்பர் 1st வீக்கில். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஃபோனை வச்சிருங்க. ஏன்னா வர்றது எல்லாமே ஃபேக்காக தான் வரும். சரிங்களா? நன்றி.